சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 23ஆம் தேதி கட்சித் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்க இருப்பதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். விஜய் திமுகவை எதிர்ப்பது உண்மை என்றால் அதிமுக கூட்டணியுடன் இணைய வேண்டும். தவேக தனித்து நின்றால் அழிந்துவிடும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா, ஒடிசா கடலோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும். பாமக தலைவர் அன்புமணி நாகூர் தர்காவுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். பின்னர் பேசிய அவர், நாகூர் ஆண்டவர் தமிழகத்துக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார் என்றார். என் ரசிகர்கள் யாருடைய வம்புக்கும் போக மாட்டார்கள். அதில் பெரிய கர்வமும் சந்தோஷமும் எனக்கு இருக்கிறது என இட்லி கடை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் பேசினார். உகாண்டா அமோலடர் மாவட்டத்தில் உள்ள கியோகா ஏரியில் துக்க நிகழ்வுக்கு சென்றவர்களை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். 29 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர்.